ஆரம்பத்துல அது கொஞ்சம் அச்சுறுத்தலா உங்களுக்கு தெரிஞ்சாலும், அந்த தகவல் இனிமையான தகவல் மூலமா சின்ன சின்ன காரணங்களால் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது வந்து இணைந்து கொள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள சித்தர்கள் வாக்கின்படி வாழும்படி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் கார்த்திகை விரத தினங்க. கார்த்திகை விரத தினம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் அல்லது விரதம் இருக்க விரும்புபவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். முருகன் வழிபாடு இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீங்கள் திருப்புகழ் புத்தகத்தை படிக்கலாம், அல்லது அது சம்பந்தமான பாடல்களை இசைகளை நீங்கள் ஓடவிட்டு அதை கேட்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. முருகன் வழிபாட்டில் மிக சுலபமாக மாற்ற அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறது. காலை 8:54 பிறகு ராசி அதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் காணப்படுதுங்க. 2-11 கூடியவர்கள் 4ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ள ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குது. எனவே இன்றைய தினம் மிக மிக சிறந்த சூப்பரான ஒரு கிரக சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சுபகாரிய முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது இதர உங்களது பர்சனல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், வேலையிட முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம். எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் அனைத்துமே இப்பொழுது அகலக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படுதுங்க. இன்றைய தினம் திடீரென்று சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது மகிழ்ச்சியான நல்ல ஃபங்க்ஷன்ல ஒன்றில் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் திருமண முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தர உதவிகரமாக இருக்கும். திருமண தடை விலகும். இன்றைய தினம் உங்களது சூழ்நிலை காரணமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. திடீரென்று சில வேலைப்பளுகள் உங்களுக்கு கூடுறதுனால உங்களுக்கு கோபம் கொஞ்சம் வரலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக இன்றைய தினம் அது மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளை தருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடினமான வேலைகள் கூட உங்களை மிகச்சிறப்பாக நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியுடன் வைத்திருக்குங்க. இன்றைய தினம் சிறிது கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் அதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடுகள் செய்ய இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். வெற்றிகள் நிச்சயங்க. சில நல்ல தகவல் உங்களுக்கு இன்றைய தினம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அந்த தகவலை பார்த்து நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தலாக பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு அந்த தகவல் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சீராகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காது. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சி தரும் வகையில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக உயர்வடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களை யாரையும் புண்படுத்தாமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். யாரையும் கடுஞ்சொற்களால் இன்றைய தினம் நீங்கள் பேசிவிட வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில உங்களுடைய காதல் ஏக்க கனவுகள் எல்லாமே இனிமே நீங்க நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கனவுகள் இனிமே உங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா அனைத்து கனவுகளும் இன்றைய தினம் நிஜமாகக்கூடிய ஒரு நல்ல காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவு, உடல் திறன் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இந்த தினம் இன்சூரன்ஸ் மற்றும் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை
உங்களை அடைந்ததன் மூலமாக இந்த உலகத்திலேயே நாம தான் பெஸ்ட் பேர் அப்படின்ற மாதிரியான நல்ல உள்ளுணர்வுகள் தோன்றக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை இன்றைய தினம் நடந்து கொள்வார். எனவே இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையானதாக மாறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கடுமையான சொற்களை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் போதும், உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான அமைப்பு இன்றைய தினம் காணப்படுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமது ராசி பலன்கள் வீடியோ தினசரி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோயும் எல்லா தினசரி ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையுங்க. ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்களது பேர் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே பெரிய ஆதரவு தான் தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மற்றும் சில்வர் கலரையும் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 1 நம்பரை நீங்கள் நம்பர் 1 பயன்படுத்தலாம். 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் உண்டுங்க. புதிய ஆபரணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஈர்ப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுது. எனவே புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உங்களது உறவினர்கள் கண்டிப்பாக உங்களது தாய்வழி உறவினர்கள் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. நல்ல தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குறிப்பா இந்த வாசனை திரவியம் சென்ட் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய சேவிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்கும். ஸோ இந்த கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பணம் இருக்கும் போதே நீங்க அதை சேமித்து வைக்கிறது நல்லது. காற்றுள்ளது போதே தூற்றிக்குள் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் சேவிங்ஸில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு உங்களது தொழிலில் மிகச்சிறந்த எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைப்பதால் மன நிறைவான மன மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் செலவுகள் எதுவே அதை நீங்கள் வகைப்படுத்தி முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து மற்ற செலவுகளை முடிந்தவரை தள்ளி போடுவது உங்களுக்கு செலவை குறைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும் என்பதால் செலவுகள் இன்றைய தினம் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களது தொழில் சம்பந்தமாக அமையுங்க. குறிப்பாக ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 1 மில்லியன் லைக் உங்கள் தயவுனால வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எப்பொழுதும் நமது சேனலோட இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அப்படிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.